தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகெங்கும் பரவி வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் நம்முடைய அன்பான வணக்கம். உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை என்று விழித்து சொல்லி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வந்தேன். ஒரு தம்பி அதில் மாற்றம் செய்யுங்கள் ஐயா என்று ஒரு பதிவை போட்டிருந்தார். அவர் பெரியவரோ சிறியவரோ நல்ல கருத்தை சொன்னால் எவர் சொன்னாலும் ஏற்க வேண்டியதான். அதுதான் தமிழர்களின் பண்பு மரபு என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகெங்கும் பரவி வாழும் நம்முடைய அன்பு தமிழர்கள் என்று விழித்துக் கொள்வதிலே மகிழ்கிறோம். அன்பிற்குரிய தமிழர்களே, அண்மை காலமாக சில நண்பர்கள், நம்முடைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள், என்னையும் நான் சார்ந்த தமிழ் தேச தன்னுரிமை கட்சியையும் புதிய தமிழகத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களோடு இணைந்து விட்டார், இணைந்து பணியாற்றுகிறார் என்று ஒரு திறனாய்வை, அதாவது விமர்சனத்தை முன்வைக்கிறார். மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் 95 காலகட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்திலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய காவல்துறையினுடைய அந்த அட்டூழியத்துக்கு எதிராக தென் மாவட்டத்திலே களம் இறங்கியவர். அவருடைய சமுதாய களமும் பின்னால் அரசியல் களமும் தென் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாறுதலை, குறிப்பாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நாம் பிரிப்போம். அதிலே மருதநல மக்கள், வேளாண்குடி மக்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களுக்கு இருந்த சமூக பொருளாதார அரசியல் அச்சுறுத்தல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை இவற்றை எதிர்த்து போர் முழக்கம் செய்து இன்றைக்கு பெருமளவில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லக்கூடிய இந்த வேளாண்குடி மக்கள், மண்ணின் மைந்தர்கள், மருதநல மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே புதிய தமிழகத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி பங்களிப்பை எவரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 1998-99 காலகட்டத்தில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை என்கின்ற தேயிலை தோட்டத்தில், அந்த தேயிலை தோட்டம் பாகிஸ்தான் முதல் அதிபர், அந்த நாட்டை உருவாக்கியவர் முகமது அலி ஜின்னா, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 1928 வாக்கில் வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் ஏறக்குறைய 8000-10,000 குறுக்கம், அதாவது ஏக்கர் மலைப்பகுதிகளை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்து அதில் தேயிலை தோட்டங்களை அமைப்பதற்கு காப்பி, ஏலக்காய் போன்ற பயிர்களை செய்து பொருளியல் ஈட்டுவதற்காக இந்த மாவட்டத்தில் உள்ள எளிய மக்கள், ஏழை மக்கள், உழைக்கும் மக்களை வலுக்கட்டாயமாக 100 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு கொண்டு சென்று பாதை அமைத்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் மேலே முழுவதும் அடர்ந்த காடு, புலிகள் நிறைந்த காடு, வன விலங்குகள் நிறைந்த காடு, யானைகள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காடு, விஷ வண்டுகள் அடர்த்தியாக இருந்து பறந்து கொண்டிருந்த அந்த மலைப்பகுதியை வெட்டி கொத்தி திருத்தி பாறைகளை தகர்த்து ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலை மேலே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலே பாதை அமைப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு மனித உழைப்பை செலுத்தி இருக்க வேண்டும் என்று அருள் கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி எத்தனை மரங்களை வெட்டி சாய்த்து கீழே கொண்டு வந்திருப்பார்கள். மரம் வெட்டும்போது எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும், மலையை குடைந்து சாலைகள் அமைக்கும் போது எவ்வளவு பெரிய தாக்குதல்கள் மனித சமுதாயத்தின் மீது நிகழ்ந்திருக்கும், எவ்வளவு விஷ வண்டுகள் தாக்கியிருக்கும், எத்தனை பேர் புலி கடித்து அல்லது தாக்கி மரணமடைந்திருக்கக்கூடும், எத்தனை பேர் யானை தாக்கி மரணமடைந்திருக்கக்கூடும், அதே போல அட்டை பூச்சிகள் தாக்கி எவ்வளவு குருதிகள் அந்த மண்ணிலே நம்முடைய தமிழ் மக்கள் சிந்தியிருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உயிரிழப்பு, நோய்வாய்ப்பட்ட இழப்பு, மிருகங்கள் தாக்குதல், மரத்தை வெட்டி அகற்றுவதில் ஏற்பட்ட விபத்துகள், பாறைகளை உடைத்து நொறுக்கி சாலைகளை அமைப்பதில் ஏற்பட்ட விபத்துகள், அட்டைப்பூச்சிகளால் சிந்திய குருதிகள், இதெல்லாம் எண்ணி பார்த்தால் எவ்வளவு உழைப்பு. 100 ஆண்டு காலம் தலைமுறையாக கிட்டத்தட்ட 4-5 தலைமுறை இருந்த மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்கின்ற நிலை இன்றைக்கு உருவாகிறது, ஒரு அவல நிலை. இதற்கு முன்பு 98 இந்த மக்கள் கூலி உயர்வு கிட்டத்தட்ட 40 ரூபா 45 ரூபாய் தான் அவர்களுக்கு
கூலி கிடைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த 40 ரூபாய் 45 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்த முடியவில்லை, மருத்துவ செலவு செய்ய முடியவில்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்று அங்கே நிறைய சங்கங்கள் இருந்தது, தொழிற்சங்கங்கள் இருந்தது. மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா 95க்கு பிறகுதான் இங்கே வந்தார். அங்கே பொது உடைமை கட்சிகள் இருந்த தொழிற்சங்கங்கள் இருந்தது, திமுக தொழிற்சங்கங்கள் இருந்தது, எல்லா தொழிற்சங்கங்கள் இருந்தது. ஆனால் எவருமே அந்த தொழிலாளர்களின் ஆண்டு கட்டணத்தை தான் தண்டி கொண்டிருந்தார்கள் தவிர, அதாவது சந்தாவை தான் வசூல் செய்து கொண்டிருந்தார்கள் தவிர, அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வியல் சிக்கலுக்கு, ஊதிய உயர்வுக்கு எந்த போராட்டமும் நடத்தலை. அதன் பிறகுதான் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக மக்கள் என்று சொல்ல முடியாது. அங்கு தேயிலை தோட்டத்தில், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலே ஊத்து, நாலுமுக்கு, குதிரைவெட்டி போன்ற பகுதிகளிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் இணைந்துதான் அன்றைக்கு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை நாடி அவர்களை சந்தித்து தங்களுடைய இன்னல்களை எடுத்து சொன்னதனுடைய விளைவு கூலி உயர்வு கேட்டு போராடினார்கள். போராடிய மக்களை நூற்றுக்கணக்கில் கைது செய்து எந்த அரசு? திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஐயா கலைஞர் தான் இப்போ முதலமைச்சர். 96லேருந்து 2001 வரை. அப்படிப்பட்ட சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை கொள்கையால் வளர்க்கப்பட்டவர்கள், ஈர்க்கப்பட்டவர்கள், சமூக நீதி தான் எங்களோட உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய எல்லா அரசியலை பற்றி, நுண்ணரசியலை பற்றி, தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அரசியல், உலக அரசியல் அறிந்த ஐயா கலைஞர் ஆட்சியிலே அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை, உழைக்கும் மக்களை இங்கே கைது செய்து திருச்சி சிறையில் கொண்டு அடைத்து குழந்தை, குட்டிகள், ஆண்கள், பெண்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் கொடூரமான முறையில் ஒரு ஒரு உளவியல் தாக்குதலை தொட்டது போல் தாக்குதல் எடுத்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அவர்களை விடுதலை செய்யக்கோரி புதிய தமிழகத்துடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அதில் உடன்படக்கூடிய எல்லா அமைப்புகளும் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கருப்பை மூப்பனாக இருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இணைத்து கொண்டார். பல்வேறு பொதுநல அமைப்புகளை இணைந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி பேரணி நடந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் மனு கொடுக்க வேண்டும், அவர்களெல்லாம் விடுதலை செய்யுங்கள், அல்லது பாளையங்கோட்டை சிறையில் கொண்டு வைங்க, உறவினர்கள் பார்ப்பதற்கு, மனு போடுவதற்கு, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு எளிதாகிவிடும் என்ற கோரிக்கையை வைத்து அன்றைக்கு அந்த பேரணி நடந்து அதில் 17 தமிழர்கள் ஆற்றுக்குள் அடித்து விரட்டி தண்ணிக்குள் தள்ளி கொல்லப்பட்டார்கள். எவ்வளோ கொடூரமான நிகழ்வு, அரச பயங்கரவாதம். அந்த சூழ்நிலையில் அவர் போராடியதனுடைய விளைவு தான் இன்றைக்கு மாஞ்சோலையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் தேயிலை தோட்டங்கள் எங்கெங்கே இருக்குதோ, ஊட்டி, கொடைக்கானல், அதே போல் கோவை மாவட்டத்தில் வால்பாறை போன்ற பகுதிகள் எங்கும் வாழக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு 475 ரூபாய் 500 ரூபாய் அளவுக்கு ஊதியம் பெறுகிறார்கள். ஏறக்குறைய 8 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஊதியம் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் புதிய தமிழகத்தின் கட்சி தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி. யாராவது மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா வரலாற்றில்? அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு இந்த மாஞ்சோலையிலே இன்றைக்கு ஒரு சிக்கல் வருகிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அதை அறிவிக்க வேண்டும் என்று 2018 நீதித்துறை கொடுத்த ஒரு உத்தரவின் அடிப்படையிலே அதை சாக்காக வைத்துக்கொண்டு அந்த பிபிசிடி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் உரிமையாளர் கொண்ட அந்த நிறுவனம், அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மக்களை வெளியேற்றி விட்டு அப்படியே விட்டு செல்கிறோம். ஏன்னா 1300 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று மருத்துவர் கிருஷ்ணசாமி சொல்கிறார். அந்த பணத்தை அப்படியே ஏப்பம் விட்டு செல்லுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது அந்த தேயிலை தோட்ட நிர்வாகம் நீதித்துறையினுடைய ஒரு உத்தரவை ஏற்றுக்கொண்டு 1300 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு செலுத்தாமல் அப்படியே சுருட்டி கொண்டு போகிற அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சிலர் அங்கே இருக்கிற 8370 ஏக்கர் நிலத்தில் அந்த தேயிலை தோட்டத்தை சுற்றுலா பகுதியாக அறிவிக்கப் போகிறோம் என்று சொல்லி, அதாவது வனத்தின், அதாவது சுற்றுச்சூழல் சுற்றுலாவை அறிவிக்கப் போகிறோம் என்று சொல்லி சிலர் ஊடுருவி கையகப்படுத்தக்கூடிய ஒரு சதி திட்டம் இருப்பதை உணர்ந்துதான் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 550-600 குடும்பங்கள் 100 ஆண்டுகளாக 4-5 தலைமுறையாக அங்கே பூர்வ குடிகளாக வாழ்ந்து விட்டார்கள். அவர்களை ஒருபோதும் வெளியேற்றக்கூடாது. வெளியேற்றுவதற்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டப்படி முடியாது என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா? எல்லா தமிழ் தேசியர்களும் ஆதரிக்க வேண்டும், எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்துத்துவ கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் மனித நேய அடிப்படையிலே
அந்த மக்களுடைய 100 ஆண்டு கால வரலாற்றை, அவர்கள் சிந்திய குருதியை, அவர்கள் நல்கிய உழைப்பை, அவர்கள் செய்த தியாகத்தை எண்ணி பார்த்து அந்த மக்கள் அங்கே வாழலாம். அவர்களுக்கு 8370 ஏக்கர் நிலம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு 10 ஏக்கர் கொடுத்தால் அவர்கள் நாங்கள் கேரட்டு போட்டு பிழைத்துக் கொள்கிறோம் என்கிறார்கள், முள்ளங்கி போட்டு பிழைத்துக் கொள்கிறோம் என்கிறார்கள். காய்கறி தோட்டங்களை போட்டு நாங்கள் அதை அறுவடை செய்து கீழே கொண்டு வந்து விற்பனை செய்து வாழ்ந்து கொள்கிறோம், எங்களுக்கு அரசு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அந்த மக்களை ஆதரிக்க வேண்டியது, அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது, அந்த மக்கள் வாழ்வுரிமைக்காக பாடுபட வேண்டியது, அந்த மக்களுடைய வாழ்வுரிமை பறிக்கக்கூடிய நிலை வந்தால் எதிர்த்து மூர்க்கத்தனமாக நின்று போராடி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமையா இல்லையா? இப்போ நான் செய்ய இயலாது. எங்கள் அமைப்பு பெரிய கட்சி அல்ல. மிஞ்சி போனால் ஒரு 100 பேரை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும், ஒரு 50 பேரை திரட்டி ஒரு பட்டினி போராட்டம் நடத்த முடியும். ஆனால் புதிய தமிழகத்துடைய கட்சி ஏற்கனவே இந்த தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பற்றி முற்றும் முழுவதும் அறிந்து சட்டப்படியான வாழ்வுரிமை பாதுகாக்கக்கூடிய அதற்கு போராடிய ஒரு கட்சியாக புதிய தமிழகம் இருப்பதனாலே புதிய தமிழகம் கையில் எடுத்தது. எங்களால் செய்ய முடியவில்லை, எடுப்பவர்களுக்கு பக்கத்தில் போய் நின்று ஆதரவாக குரல் கொடுக்குறோம். நாம் தமிழர் கட்சி இதில் என்ன என்று நாம் தமிழர் கட்சி எடுத்திருந்தா நாம் தமிழர் கட்சியை ஆதரித்திருப்பது இதில் என்ன சிக்கல் இருக்கு? என் தம்பி செந்தமிழன் சீமான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு முன்பே வந்து இந்த களத்தில் இறங்கி இருந்தா அவரை தான் ஆதரிச்சிருப்போம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சீமான ஒரு போராட்டம் நடந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி ஆதரிச்சிருப்பாரு. அதில் என்ன சந்தேகம் இருக்கு? முரண்பாடுகள் இல்லாத வகையிலே சில ஊடுருவல்கள் இருக்கிறது. அது தெளிவாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். சில ஊடுருவல் இருக்கிறது, சில மடைமாற்றங்கள் இருக்கிறது, சிலர் குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்கிறார்கள். உங்களுக்கு கீழே வீடு தருகிறோம் என்கிறார்கள், மாடு தருகிறோம் என்கிறார்கள், ஆடு தருகிறோம் என்கிறார்கள். 1965 இலங்கையிலே கண்டி, நுவரெலியா போன்ற நடுப்பகுதிகளிலே மலையக தமிழர்கள், அவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று சொல்வார்கள், ஏறக்குறைய 10 லட்சம் பேரை அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்களான அந்த மலையக தமிழர்கள், தோட்ட தொழிலாளர்களும் பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு, திரிகோணமலை, யாழ்ப்பாண பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 தமிழர்கள் ஒன்றாக இணைத்து விட்டால் சிங்களவன் சிறுபான்மையாகி விடுவான் என்பதை முன்னக்கூட்டியே உணர்ந்து அன்றைக்கு இருந்த பண்டாரநாயக்கா, ஸ்ரீமோவ பண்டாரநாயக்கா 10 லட்சம் தமிழர்கள் நாடற்றவர்களை அறிவித்தார்கள். 5 லட்சம் தமிழ் சாஸ்திரி பண்டாரநாயக்கா ஒப்பந்தத்தில் இங்கே வந்தாங்க. சாஸ்திரி ஸ்ரீமோவ உடன்படிக்கையில் 5 லட்சம் தமிழர்களை தமிழ்நாட்டிலே கொண்டு குடியமர்த்தாங்க. அவர் தேயிலை தோட்டத்தில் தான் குடியமர்த்துறாங்க. ஊட்டியில், கொடைக்கானலில், வால்பாறையில், கர்நாடகத்தில் உள்ள சிக்மகளூர் தொகுதிகளில், சிக்மகளூர் பகுதியில் தேயிலை தோட்டங்களை தான் குடியமர்த்தாங்க. தேயிலை தோட்டத்தை தவிர வேறு வேலைகள் தெரியாது. அதே போல் இங்கேயும் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலை தவிர, காப்பி தோட்ட தொழிலை தவிர, ஏலக்காய் தோட்ட தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது. அங்கு பல்வேறு தமிழ் குடிகள் இருந்தாலும் அவர்களுக்கு சாதி, சமய, கட்சி வேறுபாடு கிடையாது. எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக, உடன்பிறப்புகளாக, ஒன்றுபட்ட தமிழர் சமுதாயமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சிக்கலும் இல்லை. அவர்களை கொண்டு வந்து கீழே இந்த சாதி வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்க இந்த சாக்கடைகளுக்குள் தள்ளனா எந்த வகையில் நியாயம்? அதைத்தான் மருத்துவர் கிருஷ்ணசாமி சொல்கிறார். உண்மையான தமிழ் தேசியம் என்றால் அது மாஞ்சோலையில் தான் இருக்கு. அந்த மக்களுக்கு தமிழை தவிர ஒரு சிலர் வேணால் கேரளத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடும். அவர்களும் தமிழர்களோடு சேர்ந்து தமிழில் தான் பேசுகிறார்கள். தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. தமிழ் வழியிலே தான் கல்வி கேட்கிறார்கள். ஒன்றுபட்ட தமிழர்களாக இருக்கிறார்கள். சாதி, சமய, கட்சிகளை கடந்து அந்த சிக்கலுக்குள் சிக்காமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக வாழ்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை, அதாவது ஜூலை மாதம் 6ஆம் தேதி நடந்த நெல்லை ஆர்ப்பாட்டத்திலே தெளிவாக பேசினார்கள். எனவே நம்முடைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர் சிக்கலை பொறுத்தவரையில் மருத்துவர் கிருஷ்ணசாமி தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் உறுதியான நிலைப்பாடு எடுத்து அந்த மக்கள் பக்கம் நின்று அவர்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகிறார்கள். அவரை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை, ஒவ்வொரு தமிழ் தேசிய அமைப்புகளின் கடமை, அரசியல் கட்சியின் கடமை என்ற அடிப்படையில் தான் யார் என்ன சொன்னாலும், எவர் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி இந்த சிக்கலில் அவர் வைப்பதுதான் தீர்வு. அந்த தீர்வு தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் என்ற அடிப்படையிலே நேரடியாக பார்த்ததுனாலே அந்த கோணத்திலே நம்ம புதிய தமிழக கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டை நம்ம ஆதரிக்கிறோம். அவருடைய போராட்டங்கள் பங்கெடுக்கிறோம்.
அவர் கருத்துக்களை சொல்லும்போது உடன் வந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடன் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், அவ்வளோதானே தவிர வேற என்ன இருக்கிறது? நல்லது யார் செய்தாலும் ஆதரிப்போம், அல்லது எவர் செய்தாலும் எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. அந்த அடிப்படையிலே தான் மாஞ்சோலை விவகாரத்திலே புதிய தமிழக கட்சியுடைய புதிய தமிழகத்தின் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமிகளுடைய நிலைப்பாடை நாம் ஆதரிக்கிறோம், அவரோடு கைகோர்த்து நிற்கிறோம் என்கின்ற தகவலை உங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.